ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை விசாரணைக்காக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கைதானவர்களுக்கு வாதாடியதாக விசாரணைக்கு ஆஜராகும்படி காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை விசாரணைக்காக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜகவுடைய மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இன்று விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சரியாக 11 மணிக்கு பால் கனகராஜ் விசாரணைக்காக ஆஜராயிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படக்கூடிய சில ரவுடிகளுக்கு சில வழக்குகளில் பால் கனகராஜ் ஆஜராகி உள்ள நிலையில் அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து விசாரிப்பதற்காக இந்த சம்மனானது பால் கனகராஜுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு தற்பொழுது ஆஜராகியுள்ள பால் கனகராஜிடம் குறிப்பாக தேடப்படக்கூடிய தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்போ செந்தில் குறித்து பால் கனகராஜிடம் தற்பொழுது காவல்துறை விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது சம்போ செந்திலுடைய தொடர்பு எப்படி வந்தது, அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய அவர் குறித்தும் பால் கனகராஜிடம் பல கேள்விகளை கேட்க இருக்கிறார்கள். மேலும் இதில் சில வழக்கறிஞர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பால் கனகராஜோடு அவர்கள் ஏதாவது தொடர்பில் இருந்தார்களா என்ற கோணத்திலும் காவல்துறை இன்று விசாரணைக்கு ஆஜராகியுள்ள பால் கனகராஜிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. நந்தா. கோகுல், தொடர்ச்சியாக பால் கனகராஜை பொறுத்தவரை கடந்த மக்களவை தேர்தலில் கூட வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார். தற்போது அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். இது அரசியல் ரீதியாக எப்படி புரிஞ்சுக்க முடியும் கோகுல்? நிச்சயமாக இந்த கொலை வழக்கில் பல நபர்கள், அதாவது வடசென்னையை சேர்ந்த ரவுடிகள் மட்டுமல்லாமல் இதில் அரசியல் பின்புலம் இருப்பதாக ஆம்ஸ்ட்ராங் உடைய குடும்பத்தினரும் அவருடைய பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில பல கட்சியை சேர்ந்த நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 22 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 6 வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பிரபல ரவுடி நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டார். அஸ்வத்தமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பல முன்விரோதம் இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டிருக்கார். நாகேந்திரனும் இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். கொலைக்கு சிறையில் இருந்து சதித்திட்டம் தீட்டியதாக வடசென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி நாகேந்திரனும் இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரவுடியான சம்போ செந்தில் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். அவர் அரசியல் பின்புலத்தில் அவர் தப்பித்து செல்வதாகவும் தலைமறைவாக இருப்பதாகவும் காவல்துறைக்கு பல தகவல்கள் கிடைக்கப்படக்கூடிய நிலையில தற்பொழுது முக்கியமாக ஒரு மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பால் கனகராஜை விசாரணைக்கு ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விசாரணைக்காக அவர் ஆஜராகியிருக்கிறார். ஆஜராகியிருக்கக்கூடிய பால் கனகராஜிடம் இந்த ரவுடிகளுடைய தொடர்புகள் குறித்தும் ஏற்கனவே இவர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது வழக்கறிஞரோடு தொடர்பில் இருந்தார்களா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வாக இதில் இருக்கக்கூடிய முக்கிய சதிகள் குறித்தெல்லாம் காவல்துறை தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நந்தா. நிச்சயமாக தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல பால் கனகராஜை பொறுத்தவரைக்கும் வழக்கறிஞர் என்ற முறையில் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பாக விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாரா, இல்லது வேறு ஏதேனும் விவரங்கள் இருக்கிறதாக? நிச்சயமாக, அதாவது பால் கனகராஜ் இந்த வழக்கில் தேடப்படக்கூடிய சில நபர்களுக்கு வழக்கறிஞராக ஏற்கனவே இருந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அவருடைய பழைய வழக்குகளில் இவர் வழக்கறிஞராக ஆஜராகி இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவரோடு தொடர்பில் இருந்திருக்கலாம். தொடர்ந்து சம்போ செந்தில் உள்ளிட்ட சில ரவுடிகள் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் வழக்கறிஞருடைய ஆலோசனையை பெற்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது பால் கனகராஜுக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆனந்தன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்தார். குறிப்பாக பார் கவுன்சில் தேர்தலில் இருக்கக்கூடிய விரோதங்கள் குறித்தெல்லாம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஏற்கனவே பால் கனகராஜ் வழக்கறிஞருடைய சங்க தேர்தலில், அதாவது சங்க தேர்தலில் ஏற்கனவே அவருடைய தொடர்பு அவர் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஏதாவது தொடர்பு இருக்கலாமா என்ற கோணத்தில் எல்லாம் காவல்துறை பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில விசாரணை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது.
தொடர்ந்து வழக்கறிஞர்கள் அதிக அளவுக்கு கைதாகிறத பார்க்க முடியுது. அதே போல தற்போது மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். அதே போல நீங்கள் குறிப்பிட்டதை போல தற்போதைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் குறிப்பிட்டதை போல பார் கவுன்சில் தொடர்பான தேர்தல் விவகாரத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு, அதை விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விவரத்தை அவங்க முன் வச்சிருந்தாங்க. அது தொடர்பாக காவல்துறையினுடைய விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆனந்தனும் ஒரு வழக்கறிஞர். அவர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, பார் கவுன்சில் தேர்தலில் ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஏறக்குறைய அவருடைய செல்வாக்கிலேயே ஏறக்குறைய 1000 வாக்குகளுக்கு மேல் ஆம்ஸ்ட்ராங் உடைய செல்வாக்கில் இருப்பதாகவும், அவர் ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அந்த தேர்தல் இன்னும் சில நாட்கள்ல அடுத்த கட்டமாக பார் கவுன்சில் தேர்தல் மட்டுமல்லாமல் மற்ற நீதிமன்றங்களுக்கான சங்க தேர்தலும் நடைபெற இருக்கிறது. அதில் ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, கடந்த கால தேர்தலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்தும் இனிமேல் நடக்க போயிருக்கிற தேர்தலில் இவருடைய பங்குகளுக்கு, அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்ற ஒரு சொல்லப்படக்கூடிய நிலையில் இது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, இதில் ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை ஆனந்தன் எழுப்பினார். அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார் பால் கனகராஜ். இது குறித்தெல்லாம் காவல்துறை ஆனந்தன் எழுப்பக்கூடிய சந்தேகங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. ஆனால் காவல்துறை உயரதிகாரிடம் பேசும்போது ஏற்கனவே தேடப்படக்கூடிய சில ரவுடிகளுடைய வழக்கறிஞராக பால் கனகராஜ் பல வழக்குகளில் ஆஜராகி இருப்பதால் அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக சம்மன் அனுப்பியிருப்பதாக அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பால் கனகராஜிடம் பல கேள்விகளை காவல்துறை இருக்கக்கூடிய சந்தேகத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகளை இந்த விசாரணையின் போது கேட்பார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியா இருக்கிறது. நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். விசாரணைக்கு ஆஜராவதற்கு முன்னதாக சற்று நேரத்துக்கு முன்பு நமது செய்தியாளர் தேவப்பிரியனுக்கு அவர் நேர்காணல் கொடுத்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாக அதனை பார்க்கலாம். சார், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்துல உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. எதுக்காக இந்த சம்மன்? அதாவதுங்க, நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் அதில் சந்தேகப்படுகின்ற சில நபர்களுக்கு நான் வழக்கறிஞராக ஆஜராயிருக்கிறேன். ஓகே. உதாரணத்துக்கு சிறையில் இருக்கிற நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு பரோல் சம்பந்தமாக அவருக்காக முன்னாள் போலீஸ் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன். ஓகே. அவருடைய கிரக பிரவேச நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் சம்பவ செந்திலுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெட்டை கொலை ஒரு 2 மர்டர் கேஸில் அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போலீஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஓகே. அப்புறம் திண்டுக்கல் மோகன் ராம் அவருக்கு நான் ஆன்டிசிபேட் பேர் எடுத்திருக்கேன். ஓகே. இப்படி இவங்க சந்தேக வளையத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வழக்கறிஞர் முறையில் ஆஜரானதுனால எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. அது சம்பந்தமா, அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் சம்பந்தமாக ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், தற்போதைய தலைவர் பார் கவுன்சில் தேர்தல் சம்பந்தமாக தோல்வியில் ஈடுபட்டவங்க மறை சந்தேகம் இருக்கின்ற ஒரு பார்வையை சொல்லியிருந்தாரு. ஓகே. அது சம்பந்தமாகவும் கடந்த 4ஆம் தேதி என்ன கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். சம்மன் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், ஆஜராயிருந்தேன். ஓகே. சொல்லியிருக்கேன். இது 2வது தடவை கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். உங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஏதாவது நேரடியா மோதல் ஏதாவது இருந்ததா சார்? ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்துல உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. எதுக்காக இந்த சம்மன்? அதாவதுங்க, நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் அதில் சந்தேகப்படுகின்ற சில நபர்களுக்கு நான் வழக்கறிஞராக ஆஜராயிருக்கிறேன். ஓகே. உதாரணத்துக்கு சிறையில் இருக்கிற நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு பரோல் சம்பந்தமாக அவருக்காக முன்னாள் போலீஸ் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன். ஓகே. அவருடைய கிரக பிரவேச நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் சம்பவ செந்திலுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெட்டை கொலை ஒரு 2 மர்டர் கேஸில் அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போலீஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஓகே. அப்புறம் திண்டுக்கல் மோகன் ராம் அவருக்கு நான் ஆன்டிசிபேட் பேர் எடுத்திருக்கேன். ஓகே. இப்படி இவங்க சந்தேக வளையத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வழக்கறிஞர் முறையில் ஆஜரானதுனால எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. அது சம்பந்தமா, அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் சம்பந்தமாக ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், தற்போதைய தலைவர் பார் கவுன்சில் தேர்தல் சம்பந்தமாக தோல்வியில் ஈடுபட்டவங்க மறை சந்தேகம் இருக்கின்ற ஒரு பார்வையை சொல்லியிருந்தாரு. ஓகே. அது சம்பந்தமாகவும் கடந்த 4ஆம் தேதி என்ன கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். சம்மன் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், ஆஜராயிருந்தேன். ஓகே. சொல்லியிருக்கேன். இது 2வது தடவை கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். உங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஏதாவது நேரடியா மோதல் ஏதாவது இருந்ததா சார்? ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். விசாரணைக்கு ஆஜராவதற்கு முன்பாக நமது சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியனுக்கு அவர் தொலைபேசி வாயிலாக நேர்காணல் கொடுத்த காட்சிகளை பார்ப்போம்.